இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு அழுது ஜெபித்த 7 நபர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்கிறது, துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாய்ந்த தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகாரின் கண்ணீர். இன்றைக்கு ஜெபம், சில நேரங்களில் ஜெபிக்கிறோம். எதற்கு ஜெபிக்கிறோம், என்ன காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் அறியாமே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் கண்ணீர், சில வேளையில நம் வார்த்தையிலே, ஜெப வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே பேசுவதற்கு வார்த்தை இல்லாதபடிக்கு அழுது விடுகிறோம். ஒரு அழுகை என்றால் ஒரு ஆயுதம் என்று சொல்லுவாங்க. அதுவும் பெண்களுக்கு பேராயுதம். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இன்னும் பெரிய பெண்கள் என்ன செய்வார்கள்னா அழுதே சாதிப்பார்கள். சில பெண்கள் அடைய வேண்டிய காரியத்தை அழுது பிடிவாதத்திலே சாதிக்கிறவர்கள் உண்டு. வேதாகமத்திலும் அழுதவர்கள் என்று சொன்னால் மிகவும் முக்கியமாக நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெண் என்றால் ஆகார் தான். ஆகாரின் கண்ணீர் என்று சொல்வோம். அடிக்கடி நாம் ஜெபிக்கும் போது ஆகாரின் கண்ணீர், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் என்று சொல்லி அப்படியெல்லாம் நம் இருதயத்துக்குள்ளே நாம் ஜெப வேளையிலே ஜெபிப்பதுண்டு. அப்படி என்ன ஆகார் கண்ணீர் வெடித்தாள் பாருங்க. அவளுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கை. அவள் ஆபிரகாம் சாராளுடைய அடிமை பெண்ணா இருக்க. அவளுடைய வாழ்க்கை ஒரு அடிமை. ஆனால் சாராள் சொல்கிறார், ஒரு நாள் அவளுடைய அனுமதியோடு அவள் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக அவளுக்கு கொடுக்கப்படுகிறார். இப்போது ஆகார் கர்ப்பம் அடைகிறதை பார்த்து, சாராளுக்கு குழந்தை இல்லை, அதை பார்த்த சாராள் அவர்களுக்குள்ளாகவே மனஸ்தாபம் வருகிறது. இப்பொழுது இவள் ஓடி போகிறாள். அங்க வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 16:11 பின்னும் கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாள், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அப்போ அவள் ஓடி போகிறா. தூதன் வந்து கேட்கிறான், சாராளின் அடிமை பெண்ணே, நீ எங்கே இருந்து வந்தாய், எங்கே போகிறாய், நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய், இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி எல்லாம் சொல்ற. அப்போ அவளுக்கு ஒரு இது எண்ணம், நான் ஓடி போறது எப்படி ஆண்டவருக்கு தெரியும். அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆதியாகமம் 16:13 குறிப்பிட, அப்பொழுது அவள் என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பாருங்க, ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். பாருங்க, காண்கிற தேவன். லஹாய்ரோய், என்னை காண்கிற தேவன். கர்த்தர் நம்மை காண்கிறார், அங்கலாய்ப்பை காண்கிறார். வனாந்திரத்துல அலைந்து திரிந்த ஆகார் பாருங்க, அவ வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிட்டது. அவளுடைய லைஃப் அடுத்து என்ன செய்யணும், அவ ஓடுறா. ஆனால் தேவதூதன் சொல்ல, நீ சாராளுக்கு அடங்கிரு. மீண்டுமாக அவளுக்கு அங்கே குழந்தை பிறக்கிறது. அங்கே இதெல்லாம் நடந்து முடித்த பிறகு சாராளும் கற்பம் தெரித்து அங்கே ஈசாக்கை பெறுகிறார். இப்பொழுது அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. ஆதியாகமம் 21:10-11 ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், அந்த அடிமை பெண்ணின் மகள் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது.
பாருங்க, இப்போ சாராளுக்கும் குழந்தை பிறந்துட்டு ஈசாக்கு இருக்கான், இப்போ ஆகாருக்கு இஸ்மவேல் இருக்கான். இப்போ 2 பிள்ளைகளுக்குள்ளாகவே அங்க சண்டை வருகிறது. இதனாலே மனஸ்தாபம், இவர்களுக்குள்ளாகவே ஒரு சண்டை வருகிறது. அதனால ஆபிரகாம் சாராள் அவர்களுக்குள்ளாகவே சண்டை, அவர்கள் இந்த அடிமை பெண்ணை துரத்தி விடும். இப்போ ஆபிரகாம் துரத்தி விடுகிறான். அவன் சொல்றான், மனஸ்தாபப்படுறான், தன்னுடைய சொந்த மகனை எப்படி அனுப்ப வேண்டும். அப்போ தேவதூதன் சொல்றான், நீ அனுப்பிவிடுன்னு சொல்றான். இந்த நேரத்துல தான் அவள் கண்ணீர் வடிக்கிறாள். பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லை, மரண தருவாய். பாருங்க, மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையே போராட்டம். பாருங்க, இன்றைக்கும் கூட அநேக பிள்ளைகள் மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையே போராட்டத்துல இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், படித்த படிப்புக்கு வேலை இல்லை, இன்னும் என்ன படிக்க வேண்டும், அடுத்து என்ன செய்யணும், லைஃப்ல எதுவும் இல்லை. ஒருவேளை உறவினரை இழந்து, நம்ம சொந்த தகப்பனை இழந்திருக்கலாம், தாயை இழந்திருக்கலாம், நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அடுத்து உதவிக்கு ஆள் இல்லை, ஒருவேளை கடன் பிரச்சனையில இருக்கலாம், அடுத்து இந்த கடனை எப்படி அடைப்பது என்ற ஒரு கேள்வியோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பாருங்க, அங்கலாய்ப்பின் இந்த கண்ணீர், இந்த ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறார். இப்போது அவ வனாந்திரத்துல அலைந்து திரிகிறாள். அவள் கைவிடப்பட்ட நிலையில இருக்க, உதவி செய்ய ஆள் இல்ல, பாதை காட்டுவதற்கு கூட ஆள் இல்ல. அந்த நேரத்துல அவள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாள். அவளுடைய வாழ்க்கை ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையா இருந்தது. அப்போ அவளை குறிச்சு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 21:13 அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன்னு சொல்றான். அப்போ அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னது போல அங்கே அங்க சாராள் அவள் அனுப்பின உடனே ஆகாரின் அங்கலாய்ப்பை கண்ட தேவதூதன் அவளோடு பேசுகிறான். மகனை குறித்த அழுகை கண்ணீரோடு இருந்த ஆகாருக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார். உன் ஜாதி, உன்னுடைய இனம், உன்னுடைய இஸ்மவேலை அவனை ஒரு ஜாதியாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஆகார் என்ன செய்கிறார், அவர் கண்கள் திறக்கப்படுகிறது, துறவை பார்க்கிறார். அது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என்னை காண்கிறார். பாருங்க, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். ஒவ்வொருடைய அங்கலாய்ப்பை காண்கிறார். நெக்ஸ்ட் என்ன, நம்ம லைஃப் என்ன இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு கூட நீங்க கேள்வியோடு இருந்தா இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கண்ணீரையும் காண்பார். இன்றைக்கு இந்த நாளிலும் கூட அழுது நம்ம வாழ்க்கையில நம்ம அழும்போது அழுகையின் சத்தத்தை கேட்பார். இந்த ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அவனுடைய பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு அங்க இல்லை, ஒரு துறவை கூட ஆண்டவர், அவர் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம கண்கள் கூட அடைக்கப்பட்ட நிலையில இருக்குது. அடுத்து நம்ம லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு கூட நம்ம கண்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்க கண்களை திறக்க இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில அடுத்து என்ன இருக்குது, ஒருவேளை கேள்வியோடு இருக்கிறேன், சப்பா எனக்கு நீங்க இன்னைக்கு பேசுங்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கேங்க. இன்றைக்கு கூட ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், இன்றைக்கு எங்க வாழ்க்கையில சப்பா நாங்க கேள்விக்குறியோடு இருக்கிறோம், மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள போராட்டத்தோடு இருக்கோம். அடுத்து என்ன நடக்க போதோங்கிற கேள்வி அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க சப்பா. எங்களுக்கு சப்பா அந்த கண்ணீர், எங்களை ஒருவேளை நாங்க கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை வனாந்திர வாழ்க்கையா இருக்கணும், உதவி செய்ய யாருமே இல்லாத நிலையில சப்பா நாங்க அப்ப அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஆகாரின் கண்களை திறந்த தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் சொன்னது போல நாங்களும் கூட சப்பா நீங்க என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நாங்க உம்முடைய சமூகத்துல எங்களுடைய கண்ணீர் வெடித்து உம்முடைய அற்புதத்தை நாங்க சுதந்திரித்துக் கொள்ள கிருபித்தாங்க. துதி கன மகிமையெல்லாம் மக்கள் அடிக்கிறோம். மீப்பர் முழக்கை கிருபிதாவே, ஆமீன்.